ஹாப்பி மார்னிங் ஐஷ். நேற்று வந்து நைட்டு இல்லஸ்ட்ரேஷன் 19 வரைக்கும் பார்த்தோம். இப்போ காலையில் இல்லஸ்ட்ரேஷன் 20 பார்க்குறோம். ஓகே. ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் calculate net profit before tax and extraordinary items for the year ended 31st March. நமக்கு இந்த பேசிக்ஸ்லாம் நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சர்ப்ளஸ் என்ன பண்ணணும்? க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங். க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,18,000 மைனஸ் 50,000 முடிஞ்சுதா? எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கு? 68,000. அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? டிவிடெண்ட் பெய்ட் ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். கரெக்டான விஷயம். ப்ரீவியஸ் இயர் தான் நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக? ஸோ 36,000 முடிஞ்சுது. அடுத்தது இன்ட்ரம் டிவிடெண்ட் பெய்ட் டியூரிங் தி இயர். அதுவும் பே பண்ணிட்டாங்களா? சரி, எடுத்துக்கலாம். 45,000. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ்ஸ் 50,000. எடுக்கும் போது என்ன பண்ணுறீங்க? ஒரு ஆர்டரில் எடுத்துக்கோங்க. சரியா? மாற்றாதீங்க ஆர்டரை. டிஐபிபி அந்த ஆர்டரில் எடுத்துக்கோங்க. டி ட்ரான்ஸ்ஃபர் ரிசர்வ், ஐ இன்ட்ரம் டிவிடெண்ட், பி ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் மேட் டியூரிங் த கரண்ட் இயர். இந்த வார்த்தையை தான் நோட் பண்ணணும். கரண்ட் இயர் கரெக்டாக இருக்குது, எடுத்துக்கலாம். சரியா? இன்னொன்று ப்ரப்போஸ் டிவிடெண்ட். இன்னும் 4மே முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரீஃபண்ட் ஃபார் டேக்ஸ் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. நான் ரீஃபண்ட் பற்றி போன வீடியோவில் பேசியிருந்தேன். இந்த ரீஃபண்ட் அப்படின்றது என்னதான் இன்கமாக இருந்தாலுமே பிஸ்னஸ் இன்கம் கிடையாது. நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து ஜென்ரேட் பண்ண இன்கமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ணணும், இல்லைனா ஆட் பண்ணக்கூடாது. அதை நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணிடணும். சரியா? ஸோ அதனால தான் லெஸ் ரீஃபண்ட் ஃபார் டேக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து லெஸ் பண்ணணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ் ஆஃப் இன்வென்ட்ரி டியூ டு ஃபயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லாஸ், நஷ்டம். அடிக்கடி நஷ்டம் வருமா? வராது. எப்போயாவது ஒருக்க தான் நமக்கு நஷ்டம் வரும். அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். கரெக்டாக? இப்போ இந்த நஷ்டம் வந்ததுக்கும் நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் வந்திருக்கு. இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்ட் ஃபார் த அபவ் லாஸ். எவ்வளோ வந்து இன்சூரன்ஸ் கிளைம் வந்திருக்கு? 1,00,000 ரூபா நஷ்டமாச்சு. ஆனால் 50,000 ரூபாய் நமக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் கிளைம் வந்து பண்ணிட்டோம். சரியா? அப்போ மொத்தமாக எவ்வளோ லாஸு? 1,00,000ல் 50,000 போச்சுன்னா மிச்சம் 50,000 தான் நமக்கு நஷ்டம். கரெக்டாக? இது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். லாஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டமில் ஆட் பண்ணணும். ஸோ கிளைம் இருக்கிறதால கிளைமை டிடக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிடுறோம். இதே வந்து நிறைய ஐட்டம் வரும்போது எல்லா எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கிளைமை வந்து கடைசியாக மைனஸ் பண்ணுவோம். சரியா? இதில் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குன்றதால இப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கும். இவ்வளோ தான் சம்மு. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்ணில் பார்க்காதீங்க. சரியா? சம்மு. நெக்ஸ்ட் சம் போயிடலாம்.